நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 கவர்னர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் முழுக்க முழுக்க சிங்களம் மட்டுமே அறிந்த சிங்களர்கள் என்பது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஓய்வு பெற்ற சிங்கள ராணுவ அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. சிங்கள ராணுவ அதிகாரிகளுக்கு தமிழ் பகுதியிலே என்ன கரிசனம் இருக்கும் என்பதை போரை பற்றி நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் செய்கின்றார்கள். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை மருத்துவமனை என்பது ஏறக்குறைய 120 ஆண்டுகளாக அங்கே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாகும். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய சுகாதார தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே தொடர்ந்து மிக சீரிய முறையில செயலாற்றி வந்த அந்த கல்முனை மருத்துவமனையை இன்றைக்கு முடக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு வேண்டுமென்றே அஸ்ரப் நினைவு மருத்துவமனை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து நிறுவி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அந்த மருத்துவமனை நிர்வாகம் இஸ்லாமியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வேண்டுமென்றே தமிழ் பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தினுடைய அடிப்படையிலே வேண்டுமென்றே இதை போன்ற முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றது என்பதை நான் குறிப்பிட வேண்டும். இன்னும் மிக 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 மோசமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மாவீரர் துயிலுமிடங்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நிறைந்து காணப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த மாவீரர் துயிலுமிடம் என்பது சுதந்திர போராட்டத்தினுடைய உத்வேகத்தை எழுச்சியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாக போராளிகளினாலே கருதப்பட்டு மிகுந்த மரியாதையோடும் கௌரவத்தோடும் மதிப்போடும் அது பேணப்பட்டு வந்ததை நாம் அறிவோம். இன்றைக்கு அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் தமிழ் பிரதேசத்திலே முற்றாக துப்புரவாக புல்டோசர் வைத்து தகர்க்கப்பட்டு அது இருந்த இடமே தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் இன்றைக்கு இராணுவத்தினருடைய கால்பந்து மைதானமாக மாறி இருக்கின்றது என்பதையும் வேதனையோடு தெரிவிக்க விரும்புகின்றேன். குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில இருந்த அந்த போர் நினைவு சின்னமானது முற்றிலும் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அதே இடத்துல மிகப்பெரிய ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு போர் நினைவு சின்னம் அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றது. சிங்கள இராணுவத்தினுடைய வெற்றியை பெருமிதத்தோடு பறைசாற்றக்கூடிய வகையில அந்த சின்னமானது போர் நினைவு சின்னமானது இன்றைக்கு விளங்குகிறது. மற்ற இடங்களில் ராணுவ கெடுபிடி இருந்தாலும் இடத்திற்கு செல்வதற்கு எந்த விதமான கெடுபிடியும் இல்லை. யார் வேண்டுமானாலும் சென்று அங்கே அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அங்கே சிங்களர்கள் ஒவ்வொருவரும் சென்று மிகுந்த பெருமிதத்தோடு தமிழர்களை எப்படி மண்கவ செய்து விட்டோம், அவர்களை பூண்டாக துப்புரவாக ஒழித்து விட்டோம் என்ற ஒரு பெருமிதத்தோடு எக்காலத்தோடு ஒரு நக்கலாக அந்த பகுதியிலே அவர்கள் தங்களுடைய வெற்றி பெருமிதத்தை பதிவு செய்யக்கூடியதை அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி வாழ் மக்கள் வேதனையோடு சொல்லுகின்றார்கள். தமிழர்களுடைய அந்த சுயமரியாதையை சவாலுக்கு எடுக்க விடக்கூடிய வகையில அவர்களுடைய விமர்சனங்கள் நாள்தோறும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இராணுவத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் அவர்களுக்கு பின்னாலே இருக்கின்ற காரணத்தினாலே கையிற நிலையிலே எதுவும் செய்ய முடியாத அவல நிலையிலே இருந்து உள்ளத்திற்குள்ளே வேதனையோடு மூழ்குவதை தவிர தங்களுக்கு வேறு மார்க்கம் இல்லை என்று மிகவும் வேதனையோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல தமிழ் பிரதேச பகுதியிலே இன்றைக்கு சிங்கள மகா வித்தியாலயம் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மடுரோடு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு சிங்கள மகா வித்தியாலயமானது இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு கிளிநொச்சி, ஆணையரவு, விசுமடுவு, புதுக்குடியிருப்பு என்ற பகுதிகளில் தான் மிக தீவிரமாக போர் நடைபெற்ற பகுதி. அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு சிங்கள சுற்றுலா மையங்களாக மாற்றப்பட்டு தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய சிங்களர்கள் நாள்தோறும் வந்து அங்கே தங்களுடைய வெற்றி பெருமிதத்தை கொண்டாடக்கூடிய வகையில கொக்கரித்து மகிழக்கூடிய வகையில ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அரசாங்கம் இலவசமாக பேருந்துகள் விடப்பட்டு அங்கே நேரடியாக அந்த மக்கள் வந்து தங்களுடைய பகுதியை என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடுகின்றார்கள். இதே சமயத்தில் ஒப்பீடாக நாம் இன்னொன்று பார்த்தோம் என்று சொன்னால் தங்களுடைய பாரம்பரியமாக இருந்த நிலப்பகுதியை தமிழ் மக்கள் இழந்து அந்த சொந்த இடத்திற்கு போய் பார்ப்பதற்கு கூட தமிழ் மக்களை இன்றைக்கு அனுமதிக்காத ஒரு அவலநிலைதான் தமிழ் பிரதேசத்திலே நிலவு வருகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். மீள்குடியேற்றம் என்று சொல்லப்பட அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் சிங்கள அரசினாலே பெரிய அளவிற்கு பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. ஆனால் உள்ள நிலைமை நேர் எதிர்மாறாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். குறிப்பாக
புத்தளம் பகுதியிலே இருக்கக்கூடிய 1,00,000 இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் மிகவும் கேவலமான அவலமான ஒரு நிலையிலே அவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இப்படிப்பட்ட அந்த மீள்குடியேற்றத்திற்கு இந்த பிரதேச சபையில் இருக்கிறவருடைய கண்காணிப்பு தேவை. அப்பொழுதுதான் அந்த நிதி ஆதாரமானது அந்த தமிழ் மக்களுக்கோ அல்லது இஸ்லாமிய சகோதரருக்கோ சென்றதை நாங்கள் உறுதி செய்ய முடியும் என்று இப்பொழுது மட்டக்களப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு பேட்டி கொடுக்கக்கூடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு தமிழ் பகுதி முழுவதும் சிங்கள உணவு, சிங்கள உடை, சிங்கள கலாச்சாரம், சிங்கள பண்பாட்டை பரப்பக்கூடிய மன்றங்கள் என்று பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு கலாச்சார படையெடுப்பு என்பது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய வரலாற்றை இழக்க வேண்டும் என்பதற்கான என்னென்ன மாதிரியான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதோ அவை செயல் வடிவிலே பல்வேறு உத்திகளின் மூலமாக அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்பொழுது இளைஞர்களை பழைய நினைவுகளில் இருந்து திசை திருப்புவதற்காக, சமூக பிரஜையற்றவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக போத்தல் கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்லை இன்றைக்கு அரசாங்கமானது தமிழ் பிரதேச பகுதியிலே அதிகமாக வழங்கி வருவதை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் குறிப்பிட்டார்கள். இந்த போத்தல் கல் என்று சொல்லப்படக்கூடியது மிக மலிவான விலையிலே விற்கின்றது, ஆனால் இதற்கு போதை அதிகம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இதில் நிறைய ரசாயன பொருட்களை கலந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக பழைய வரலாற்றை நினைத்து எழுச்சி பெறக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு போத்தல்கள் போன்ற மதுவுக்கு அடிமையாகி தங்களுடைய இலக்கை மறந்து திசை திரும்பி லட்சியத்தை விட்டு பிறழ்ந்து போகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கின்றது என்று விழிப்புணர்வு மிக்க இளைஞர்கள் மிக வேதனையோடு அங்கே குறிப்பிட்டார்கள். குறிப்பாக இந்த போத்தல்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மது தமிழ் பிரதேசங்கள் தான் இருக்கின்றது. தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய சிங்கள பகுதியிலே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்படி சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் என்று சொல்லப்படக்கூடியது மிக பாரிய அளவிற்கு பல்வேறு உத்திகளின் மூலமாக அரசாங்கம் மற்றும் இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு தொடர்ந்து அங்கே மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் இங்கே நேரடியாக காண முடிந்தது. பொதுவாக நீங்கள் மிக அருமையாக, அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சென்று மிக நேரடியாக எல்லா விடயங்களையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து பலரோடு உரையாடி கொண்டு வந்து அந்த விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். பொதுவாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் இலங்கைக்கு புறம்பாக ஒரு இந்தியராக இருந்து கொண்டு, தமிழகத்தை சார்ந்தவராக இருந்து கொண்டு, ஒரு புறநிலையாக இருந்து இந்த விடயங்களை அவதானித்திருக்கிறீர்கள். பொதுவாக ஊடகங்களிலே இந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழல், ரீகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுகின்ற அல்லது புனர்தாரணம், புனர் நிர்மாணம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரிஹாபிலிட்டேஷன் என்ற விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. கிழக்கில் வடக்கில் கிழக்கில் உதயமும் வடக்கில் அபிவிருத்திகளும் என்று சொல்லி பல விடயங்கள் பெயர்களால் சூட்டப்பட்டு ஊடகங்களிலே பிரச்சாரப்படுத்தப்படுகின்றன. இந்த விடயங்களிலே பொதுவாக சில தமிழ் தரப்பினர்கள் கூட சொல்லுகிறார்கள், அங்காங்கே சில பௌத்த ஆலயங்கள் வருகின்றது, அது இராணுவத்தினர் வணங்குவதற்காக கொண்டு வரப்படுகின்றது. அதேபோல் சிங்களவர்கள் அங்கு சென்று வருகிறார்கள், அது வர்த்தக நோக்கிலான பயணமாக அமைகின்றது. எப்படி கொழும்பிலே தமிழர்கள் வாழுகிறார்கள், எப்படி தென்பகுதியிலே தமிழர்கள் வாழுகிறார்கள், தென்பகுதியிலே தமிழர்கள் தொழில் புரிகிறார்கள், எப்படி தென்பகுதியிலே தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளாக, தசாப்தங்களாக தொடர்கிறார்கள், அவ்வாறு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் சிங்களவர்களும் செய்கிறார்கள். அதில் என்ன தப்பு என்று இவ்வாறான ஒரு பார்வையோடு பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆமா, நீங்கள் சொல்வது சரியான ஒரு செய்தி. தோராயமாக பொதுவாக மேல் மட்டத்திலே இருந்து, மேல் பரப்பிலே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பகுதி மக்கள் இன்னொரு பகுதி மக்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நிலவி வரக்கூடிய ஒரு யதார்த்த நிலைமை, மெய் நடப்பு. இதுல எந்த விதமான தவறும் இல்லை. இது ஒரு ஜனநாயகமான நடைமுறை கூட, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் இலங்கையிலே, அதுவும் குறிப்பாக தமிழ் பிரதேசத்திலே நடைபெறுவது அப்படி ஒரு இயல்பான கலப்பு அல்ல என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அங்கே வலுக்கட்டாயமாக சிங்களர்கள் திணிக்கப்பட்டு, அங்கே அந்த பிரதேசத்திலே, அந்த பகுதியிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, அந்த உரிமைகளின் சமாதியின் மீதுதான் இவர்கள் புதிதாக
சிங்களர்களை கொண்டு வந்து திணிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு பகுதியிலேயும் அந்த பிரதேசத்திற்கு உரிமையானவர்களுடைய வாழ்வு, கலாச்சாரம், அவர்களுடைய வரலாறு போன்றவை மதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு இயல்பான கலப்பு என்பது நிகழும். ஆனால் இன்றைக்கு இலங்கையிலே நடைபெறுவது, குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடைபெறுவது என்பது ஒரு திணிப்பு கலாச்சாரமாக, வலுக்கட்டாயமாக மக்களை கொண்டு வந்து திணித்து ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை நிறுத்துவது என்ற நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்து சகோதரர்களாக வாழக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது நமக்கு தெரியும், வரலாற்றில் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி அல்லாமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த சிங்கள சமூகமும் முழுக்க முழுக்க இனவாதத்திற்கு உட்பட்டு சிங்கள மயமாக்கப்பட்டு பௌத்தத்தினுடைய உச்சகட்டமாக ஒரு பெரிய ஒரு கலாச்சார படையெடுப்பு போல நிகழ்ந்து வருகின்றது என்பதை நான் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இதற்கு துணையாக இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுவது சிங்கள இராணுவமாகும். இன்றைக்கு தமிழ் பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் இராணுவத்தினுடைய கண்காணிப்பும் இராணுவ முகாம்களும் தொடர்ந்து இருந்து வருகின்றது. ஒரு 300-400 மீட்டருக்கு இடையிலே ஒரு இராணுவ சோதனை சாவடி இருக்கும். ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இராணுவ முகாம் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்படலாம், உங்களுடைய உடைமைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படலாம், உங்களுடைய வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். அதே போல ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியில நேரடியாக கண்காணிப்பு என்ற பகுதியில 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை வீடு வீடாக இராணுவத்தினர் போய் சோதனை செய்கின்றார்கள். குடும்ப உறுப்பினருடைய பட்டியலை எடுக்கின்றார்கள். புதிதாக யார் வந்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை சேகரிக்கின்றார்கள். இதுல குறிப்பாக என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவத்தில இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த 2-3 மாதங்களுக்குள்ளே வேறொரு இராணுவ அதிகாரி வந்தால் உடனே மீண்டும் இதே சோதனை என்ற அந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் இராணுவத்தினர் நுழைந்து அவர்களுடைய அந்த தனிப்பட்ட அந்தரங்கமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, சோதனையாக இந்த இராணுவ சோதனைகள் நடந்து வருகின்றது என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இந்த இராணுவத்தினுடைய மேலாதிக்கம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், ஏறக்குறைய தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசமாக இருக்கக்கூடிய 7,000 சதுர கிலோமீட்டர் 7,000 சதுர கிலோமீட்டர்களை இன்றைக்கு இராணுவம் ஆக்கிரமித்திருக்கிறது போருக்கு பின்னாலே. அது ஏறக்குறைய தமிழ் பிரதேசத்தினுடைய 40% நிலங்கள் இன்றைக்கு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய மாதா கோயில், இந்து கோயில்களினுடைய நிலங்கள் கூட இன்றைக்கு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு போய்விட்டது என்பதை காரணமாக நாம் சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் இராணுவத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நடத்த முடியாது. வீட்டிலே நடைபெறக்கூடிய ஒரு சுபகாரியமாக இருந்தாலும், அல்லது ஒரு துக்க நாளாக இருந்தாலும், அல்லது ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும், அல்லது குடும்ப பெண்களினுடைய அந்த பாரம்பரியமான விழாக்களாக இருந்தாலும், அல்லது அந்த குடும்பத்திலே ஏதாவது ஒரு பூப்பு எய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றாலும் கூட நீங்கள் இராணுவத்திற்கு தெரிவித்து அவர்களுடைய இசைவு பெற்றதற்கு பிறகுதான் நீங்கள் அதை நடத்த வேண்டும். இது ஏதோ குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, மாதா கோயிலினுடைய விழாக்களுக்கும் நீங்கள் இதை போன்ற அனுமதியை பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமல் நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அந்த சிங்கள இராணுவத்துக்கு இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல், இப்படி அனுமதி பெறாமல் நடைபெறக்கூடியவர்களை நேரடியாக கண்காணித்து அச்சுறுத்தி மிரட்டி பணிய வைக்கக்கூடிய, தொடர்ந்து அவர்களை மனச்சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை இராணுவம் இன்றைக்கு எடுத்து வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு தமிழர்களுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய நெல்வயல், மீன்பிடி பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு சிங்கள இராணுவமானது ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. அது குறிப்பாக இன்றைக்கு கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் பல இடங்கள்ல நீங்கள் உள்ளேயே நுழைய முடியாத அளவிற்கு உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அறிவிப்பலையை வைத்துக் கொண்டு அவர்கள் முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அதை வைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே முல்லைத்தீவில் மாத்திரம் இன்றைக்கு 11 உயர் பாதுகாப்பு வலயங்கள், ஹை செக்யூரிட்டி ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய உயர் பாதுகாப்பு வலயங்கள் இருக்கின்றது என்ற ஒரு விவரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த ஒட்டுமொத்த சமூகம் எப்படி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல மன்னார் பகுதியிலே முள்ளிக்குளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது.